எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தித்திக்கும் தெல்லமுதாம் தெல்லமுதின் மேலான முற்றிக்கனியே உங்கள் அனைவருக்கும் என் முத்தமிழ் வணக்கம். ஆகையால இதோ நித்தம் ஒரு முத்தாக மலர்ந்து விட்டது நமது வாராந்திர ஞாயிறு பேச்சு. மிக பயனுள்ள மிக சிறப்பான தலைப்புல மிக சிறப்பான பேச்சாளர்களை தேர்வு செய்து இந்த ஞாயிறு பேச்சு தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறோம். புன்னையுடன் தொடங்குவோம். இன்றைய நாள் நாம் அனைவருக்கும் ஒரு மிக மகிழ்ச்சியான நாளாக மலர்ந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் நல்வாழ்வு குழு இந்த ஞாயிறு பேச்சை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகிறது. இதை மிக அற்புதமாக மேற்பார்வை செய்து கொண்டு இருப்பவர் நாடறிந்த தன்னம்பிக்கை தளபதி, நமது மதிப்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் கூறிய ரேகோ ராசு அவர்கள். அதனால இந்த 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெற்றி நடை போடுவதற்கு காரணம் மக்களான நீங்கள். உங்களுக்கு தான் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக நமது துர்கா தேவி, சகோதரி துர்கா தேவி வலம் வந்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் இந்த ஞாயிறு பேச்சை யாழ் அலங்கரித்தால் என்று சற்று பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, வாடிக்கையாளர்கள் சேவையும் நிலையான வணிக வளர்ச்சியும் என்ற தலைப்புல குமரகுரு ஐயா மிக சிறப்பாக 2வது பாகத்தை பேசினாரு. அதுக்கு முந்தின வாரம் அவர் தான் பேசினாரு இதே தலைப்பில். அழகால அற்புதமான விஷயத்தை இங்க பதிவு செய்துட்டு போனாரு. அந்த அடிப்படையில் இன்று ஒரு அற்புதமான தலைப்பு, வாழ்க்கை மேம்பாட்டுக்கு திறன் கல்வியின் அவசியம். இது ரொம்ப அவசியமான ஒரு பேச்சு. இதை யாரை தேர்வு செய்து பேச வைப்பது அப்படின்னா, இதை இதனால் என்ன முடிக்கும் என்று ஆய்ந்து அதை அவன் கண் விடல் என்கிறது திருக்குறள். அந்த அடிப்படையில் இன்று ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளரை தேர்வு செய்திருக்காரு. அதுக்கு முன்பு அவரை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம். அவரை பற்றி நம்ம பார்க்கின்ற பொழுது அவருடைய கல்வி, அந்த அடிப்படையில் கல்வி அடிப்படையில் பார்த்தோம்னா, அவர் மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்காரு, பேச்சுலர் ஆஃப் மேஸ் கம்யூனிகேஷன், டிப்ளமா இன் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் அதெல்லாம் முடிச்சிருக்காரு. 1995ஆம் ஆண்டு ஒரு ஃபேக்டரி மேனேஜராக அவர் வலம் இருக்கின்றார். அப்புறம் தொடர்ச்சியாக அதிகமான அவருடைய பணிகள் இங்க இருக்கின்றது. ஃபேக்டரி மேனேஜராக உள்ளவர் பிளான் டைரக்டரா மாறி இருக்கார், ஆபரேஷன் டைரக்டரா வலம் இருக்கிறார். 2011ஆம் ஆண்டு ஆபரேஷன் மேனேஜராக அவர் பதவி செய்திருக்கிறார். 2016 முதல் 2024 ஆண்டு வரை சீனியர் ஆபரேஷன் மேனேஜராக இவர் வலம் வந்திருக்கிறார். ஆகையால எத்தனை கல்வி, எத்தனை அனுபவம் மிக்கவர் தான் இன்றைய தலைப்பான வாழ்க்கை மேம்பாட்டுக்கு திறன் கல்வியின் அவசியத்தை பேச வருகிறார். அற்புதமான பேச்சு. ஆகையால் இவர் நம்ம ஞாயிறு பேச்சுக்கு இன்று புதியவர், ஆனால் எதிர்காலத்தில் அவர் மீண்டும் பேசுவார் நம்பிக்கை இருக்கு. நேரத்தை கடக்காமல் உயர்திரு டிவிஇடி கிருஷ்ணசாமி முனியாண்டி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, உங்களுடைய பேச்சை தொடங்கலாம். வணக்கம், உங்க பேச்சை தொடங்கலாம் ஐயா. பேச்சு கேட்கல. இல்லையே, அவரு மியூட் பண்ண, அன்மியூட் பண்ண சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? கேக்குது. வணக்கம். கேக்குது சார். பேச்சை தொடங்கலாம் ஐயா. கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க, கேக்குது. ஓகே, குட். தெரியல, மைக் வச்சா கேட்கல. சரி, பரவாயில்ல சார். கேக்குதுங்களா சார்? தெளிவா இருக்குங்க. சரி சரி, ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க அனைவருக்கும் மற்றும் பரம்பொருளுக்கும் ரொம்ப நன்றி சார். சரி, சுருக்கமா முதல்ல ஒரு 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 புங்கநலன், ஒரு இன்ட்ரடக்ஷன். டிவேட்னா என்ன? அது எல்லாரும் டிவேட்னு இப்ப அரசாங்கமே மிக ஒரு சூறாவளி பயணம் எடுத்திருக்காங்க சார். குறிப்பா மலேசியாவோட துணை பிரதமரோட டத்துஸ்ரீ ஜாஹிட் டிவேட் பங்சான்னு ஒன்று ஒருங்கிணைச்சு 13 மினிஸ்ட்ரியை ஒன்று சேர்த்து இன்னைக்கு டிவேட் ஒரு பெரிய லெவல்ல போறாங்க. இந்த டிவேட்னா என்னன்னா ஒரு திறன் கல்வி சார், ஒரு டெக்னிக்கல் ஸ்டடிஸ். அது ஏன் இப்ப மாற்றம் வந்துச்சுன்னா சார், கோவிட்டுக்கு பிறகு பொருளாதார மாற்றம், வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப மாறி இருக்கு. லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. உதாரணத்துக்கு வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தவங்க நம்ம இன்னைக்கு கிராப் ஃபுட்டுக்கு போயிட்டோம். அப்ப பாருங்க சார், அங்க ஒரு பெரிய எக்கனாமிக்கல் ரீஸ்ட்ரக்சரே நடந்திருக்கு. 1வது சமையல் ஒரு வியாபாரமா வந்துருச்சு. அப்புறம்
ஒருத்தர் மோட்டர்ல கொண்டு போய் டெலிவர் பண்ணணும். இது சின்ன அளவு. அப்ப அங்க மோட்டார் சர்வீஸும் ஒண்ணு தேவைப்படுது. அப்ப அங்க டெக்னிக்கல் மாறுது. அந்த இடத்துல வந்திருக்கு. அது அப்படியே கொஞ்சம் குளோபலுக்கு போவோமே, வீட்ல இருந்தே நம்ம வியாபாரம் பண்றோம். ஆன்லைன் செய்றோம். அப்ப அங்க லாஜிஸ்டிக்கும், சப்ளை செயினும் பெரிய லெவல்ல வருது. ஒரு காலத்துல அது அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு சப்ளை செயினா இருந்தது. இன்னைக்கு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்க்கு சப்ளை செயினா வந்துருச்சு. அப்ப அங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சேஞ்சஸ் இருக்கு. அப்ப இதனால உலக உலக வரைபடத்துல கப்பலுங்கள்லாம் அங்கங்க மூவ் பண்ணுது. கார்கோ மூவ்மென்ட் இருக்கு. அப்ப அந்த கப்பல மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு பெரிய குரூப் வரணும். ஆக இது வந்து ஒரு சின்ன விஷயமா சொல்றேன் சார். சிம்பிளா சொல்றேன். இதான் இன்னைக்கு டிவேட் வந்து இப்படி பரிணாம வளர்ச்சி வந்திருக்கு. நான் என் ஸ்லைடுக்கு போயிடுறேன் சார். சரி சார். சோ இந்த டிவேட்டோட ஆரம்பம் வயசுன்னு பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 30 இருக்கு, 35 இருக்கு. அத அப்புறம் நான் விளக்குறேன். இது பொதுவா யாருகிட்ட வருவாங்களான்னா, எஸ்பிஎம் படிச்ச மாணவர்கள். நம்மளோட தம்பி, தங்கச்சிங்கலாம் இப்ப பரீட்சை முடிச்சுட்டு, இப்ப ரிசல்ட்க்கு வெயிட் பண்றாங்க. ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இப்ப இப்ப நாளைக்கு வந்து மலேசியா சிஸ்டம்ல யுபியு கடைசி நாள். நாளைக்கு 8 மணி காலையோட யுபியு முடிஞ்சது. அதுக்கு பிறகு யுபி டிவேட்ன்னு 15ஆம் தேதி 6வது மாசம் வரும். அதுல தான் நீங்க டிவேட்ட பத்தி பேச முடியும். இப்ப நம்ம சொன்னோம் தெரியுங்களா சார், இந்த சேஞ்சஸ் இதான் லைஃப் ஆஃப்டர் படிப்பு கிளாஸ் ரூம்ல விட்டு ஆன்லைனுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாம் ஆன்லைன்ல போய்க்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் பரிணாம வளர்ச்சி. கோவிட்டோட பரிணாம வளர்ச்சி. இண்டஸ்ட்ரியும் பிசிக்கலா இருக்கிறது ரிமோட்ல வந்துருச்சு. விர்ச்சுவல் டூர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. லைஃப் ஸ்டைலும் ஆ வேற மாரி லெவல்ல வந்திருக்கு. ஆளுங்க வந்து மூவ்மென்ட் பண்றது, வீட்ல இருந்தே ஷாப்பிங் செய்றது இந்த மாரின்னு. டெக்னாலஜி வெப்சைட்லாம் இப்ப வந்துருச்சு. இத படமா காட்டுறேன் சார். ஓகே. இதுதான் அ ப இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேச மிக முக்கியமானது. ஏன் டிவேட் இவ்வளவு முக்கியமா வந்திருக்குன்னு. மலேசியா சிஸ்டம்ல சார், டிவேட் படிக்கணும்னா, முதல்ல நான் படிப்ப பத்தி சொல்லிடுறேனே. 3 மெயின் மினிஸ்ட்ரி இருக்கு சார். ஒண்ணாவது பங்காஜியான் ஹையர் எஜுகேஷன். அவங்க கிட்ட எம்டியூன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது யூனிவர்சிட்டில அசாசி செஞ்சுட்டு, யூனிவர்சிட்டில போய் படிக்கலாம். அந்த என்னென்ன யூனிவர்சிட்டினா, யூடெம் பத்துபாட்ல இருக்கு. யூடிஎச்எம் பத்துபாட் மலாக்காவுல யூடெம் இருக்கு. பெர்லிஸ்ல இருக்கு. அப்புறம் பஹாங்ல இருக்கு. இந்த 4 யூனிவர்சிட்டி முக்கியமான யூனிவர்சிட்டி அரசாங்க பாதையில. அப்புறம் பாலிடெக்னிக் இருக்கு. காலேஜ் கம்யூனிட்டி இருக்கு. அப்புறம் அத கொஞ்சம் விவரமா சொல்றேன். அதே மாரி சும்பர் மனுஷ்ய நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியில டிவேட்டோட படிப்பு இருக்கு. அட்டாக்ன்னு இருக்கு காலேஜ். அப்புறம் ஐஎல்பின்னு இருக்கு. அதே மாரி கம்யூனித்திரன் சுக்கான் இருக்கு. வெளியேடன் சுக்கான் அ இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அவங்ககிட்டயும் காலேஜ் இருக்கு. ஐகேபிஎன், ஐகேடிபிஎன் அதோட ஏகேபிஜி. ஏகேபிஜினா கோல்ஃப் கூட சொல்லி தராங்க. கோல்ஃப் விளையாடுறது இல்ல. கோல்ஃப எப்படி மெயின்டெயின் பண்றது, அந்த பில்டிங்கு, புல்லு எப்படி வளர்க்கறது இதெல்லாம் இந்த டிவேட்டோட பாதை சார். மலேசியால எடுகேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா சார், 36 பாலிடெக்னிக் இருக்கு. 105 காலேஜ் கம்யூனிட்டி இருக்கு. இதெல்லாம் நாளைக்கு குளோசிங் டேட். நாளைக்கு காலைல 8 மணியோட பிள்ளைங்க அப்ளை பண்றதெல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கு பிறகு அவங்க இடம் குடுப்பாங்க. ஓகே. இப்ப டிவேட்னா என்னன்னு பார்ப்போமே. டிவேட்னா சுருக்கமா சொன்னோமா டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் எடுகேஷன் அண்ட் ட்ரெய்னிங். தொழில்நுட்பமும் அத பத்தியான திறன் கல்வி இதுன்னு. அப்படின்னா நீங்க டிவேட் போனா சார், நீங்க வந்து புக் படிக்க மட்டும் இல்ல. அங்க வேலை வாய்ப்பு, வேலையும் படிப்பீங்க. இப்போ ஒயர் செய்றதுன்னா ஒயரிங் மேன்னா, ஒயர் மேன்னா அவரு ஒயர் வந்து எப்படி ஒயர் செய்யறது, 3 பேஸ்னா என்னது, 2 பேஸ்னா என்னது, அந்த மாரி படிப்பாங்க. வெல்டிங்னா வெல்டிங் அவங்க மிஷின கையில குடுத்து, வெல்டிங் எப்படி செய்யு அப்படின்னுவாங்க. கம்ப்யூட்டர் ஐடின்னா, அங்க சும்மா ஒரு லெக்சர் ஹால்ல ஐடின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர். நான் சில காலேஜ் கம்யூனிட்டி ஜோஹர்ல இருக்கு. போய் பார்த்துருக்கேன். இன்டேக் 100 பிள்ளைங்கன்னா 100 பிள்ளைங்க தான். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு மாணவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் குடுப்பாங்க. ஸோ இங்க என்ன செய்றாங்கன்னா, தொழில அப்படியே பக்கத்திலேயே வச்சு கை பிள்ளைகளுக்கு கத்துக் குடுக்குறாங்க அப்படின்னு. இங்க செஜாரா, ஜியோகிராஃபி இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. மேத்ஸ் இந்த மாரி முக்கியமான பாடம், இங்கிலீஷ் இந்த மாரி கொமர்ஷியல் இங்கிலீஷ் அந்த மாரி சொல்லி தருவாங்க. என்னென்ன துறை இப்ப பாலிடெக்னிக் இப்ப நம்ம ஹையர் எஜுகேஷன் பேசுறோம் சார். பாலிடெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இருக்கு, ஆட்டோமோட்டிவ் இருக்கு, மெகாட்ரானிக் இது ஒரு பயங்கரமா வந்துகிட்டு இருக்கிற துறை சார். ரொபோட்டிக், மெகாட்ரானிக் இதெல்லாம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் இருக்கு, எலக்ட்ரானிக், கிம்பாலன்னா வெல்டிங் கோர்ஸ். அப்புறம் குலினரி ஆர்ட்ஸ் சாப்பாடு பத்தி பேசணும்ல. கேக் செய்யறது, உணவு தயாரிக்கிறது இந்த மாதிரி. எக்ரிகல்ச்சர், அப்புறம் இந்த துணி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் இப்ப டிவேட்ல வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு துறையில ஒண்ணொண்ணு இருக்கும். இப்ப நம்ம வந்து பாலிடெக்னிக் இந்த இதுல சொல்லிட்டு இருக்கோம்.
இது எப்படி படிக்கலாம்னா சிஜிஎல்ல படிக்கலாம். சிஜிஎல்னா சர்டிபிகேட். உங்களுக்கு நல்ல மார்க் எஸ்பிஎம்ல கிடைக்கலன்னா நீங்க இந்த துறையெல்லாம் போவீங்க. இந்த காலேஜ் இருக்கு. ஐஎல்பி, டெக் அதுன்னு. ஆக சிஜிஎல் ஒரு பாதை. அதாவது மார்க் குறைவா உள்ள எஸ்பிஎம் மாணவர்கள் இந்த இதுல போவாங்க. இப்ப எஸ்யுமே வச்சுங்களேன். அ ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையோ, ஏதோ ஒரு காரணத்தினால தம்பி வந்தோ, இல்ல மாணவனோ, மாணவியோ எஸ்பிஎம்ல நல்ல தேர்ச்சி பெறலன்னா, அவர் மனம் தளர வேணாம். மலேசியாவோட சிஸ்டம்ல அவர் போய் படிக்க முடியும். ஸ்கில் எடுகேஷன் படிக்க முடியும். ஆனா சிஜிஎல்ல போவாரு. அவரு அதுல ஆரம்பிப்பாரு. அது முடிஞ்சு இப்ப 5 கிரெடிட்லாம் உள்ள மாணவர்கள் டிப்ளோமா போவாங்க. அ சோ இது பல காலேஜ்லாம் இருக்கு. அது இது 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 யூனிவர்சிட்டிங்க. இப்ப நம்ம யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்களா சார்? சொன்னது யூடிஎச்எம், யூனிவர்சிட்டி பஹாங், யூனிவர்சிட்டி பெர்லிஸ், யூடெம். இதெல்லாம் டிவேட் பாதையில உள்ள யூனிவர்சிட்டி. அதாவது எம்டியூன்னு சொல்லுவோம். மலேசியன் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி நெட்வொர்க். அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மாணவன் வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு, காலேஜ் கம்யூனிட்டி முடிச்சுட்டு, பாலிடெக்னிக் முடிச்சுட்டு, இங்க யூனிவர்சிட்டி போ முடியும். இதத்தான் இப்ப வந்து துணை துணை பிரதமர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அ சாதாரண படிப்பு படிச்ச மாணவர்களும், அதாவது எஸ்பிஎம்ல நல்ல தேர்ச்சி பெறலன்னா கூட யூனிவர்சிட்டி போ முடியும்னா, இந்த பாதைய தான் சொல்றாங்க. அதாவது ஒரே ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காரு. ஒரே ஒரு மார்க் வச்சிருக்காரு. அவர் காலேஜ் கம்யூனிட்டில போய் ஒரு 2 வருஷம் படிப்பாரு. அது முடிச்சுட்டு அவர் பாலிடெக்னிக் போவாரு. பாலிடெக்னிக் போயிட்டு இந்த யூனிவர்சிட்டி போவாங்க. இது வந்து ரிசர்ச் யூனிவர்சிட்டி இல்ல சார். ரிசர்ச் யூனிவர்சிட்டினா யுஎஸ்எம், யுகேஎம் அதெல்லாம் வந்து ஹோம் சிக் செஞ்சுட்டு போறது. இது வந்து டிவேட் பாதையில அ சில மாணவர்கள், முடியாத மாணவர்கள இந்த பாதையிலயும் கொண்டு போ முடியும்னு அரசாங்கம் எடுத்த ஒரு பெரிய முயற்சி. என்ன பொறுத்தவரையிலும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம இந்திய மாணவர்கள் இதில பாய்க்கலாம். இத நல்லா உபயோகிக்கணும். அப்ப இது எம்டியூன் யூனிவர்சிட்டி. இப்ப நம்ம இந்த எம்டியூன்ல நம்ம சொன்ன மாரி பங்காஜியான் திங்கில பாலிடெக்னிக்கும் இருக்கு, காலேஜ் கம்யூனிட்டியும் இருக்கு. சோ இது ஒரு பிரிவு சார். இதான் நம்ம சொல்லிட்டோம். 36 பாலிடெக்னிக் இருக்கு. 105 காலேஜ் கம்யூனிட்டி இருக்கு. இத நோட் பண்ணீங்க. அப்புறம் எதுவும் விளங்கலன்னா அப்புறம் பேசுவோம். இந்த காலேஜ் கம்யூனிட்டி போறதுன்னா, ஒரு கிரெடிட் இருந்தா போதும். காலேஜ் காலேஜ் பாலிடெக்னிக் போறதுன்னா, குறைஞ்சது 5. அப்படின்னா இங்க சிஜிஎல், இங்க டிப்ளோமா. இதான் வித்தியாசம். ஆனா, அவங்களோட திறமைக்கு, அவங்களோட கல்வி அ கிரகிக்கிற தன்மைய வச்சு, அந்த மாணவர் யூனிவர்சிட்டி போ முடியும். இது மலேசியா எடுகேஷன் சிஸ்டம்ல இந்த வாய்ப்பு கொட்டி கிடக்கு. வாய்ப்பு இருக்கு. இதுதான் நான் சொன்னேன். நாளைக்கு காலையில 8 மணிக்கு இந்த குளோசிங் டேட்லாம் முடிய போகுது. இதெல்லாம் யுபியூல வரும். இப்போ பாலிடெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 3 பாலிடெக்னிக் பிரீமியர் இருக்கு. ஜோஹாபார்ல பாலிடெக்னிக் இப்ராஹிம் சுல்தான், ஷா ஆலம், அப்புறம் பேராவுல உம்கு உமார். இந்த 3ம் பிரீமியர். அப்புறம் பாலிடெக்னிக் கன்வென்ஷனல் இந்த மாரி டீட்டெயிலா இருக்கு. நம்ம இதுல ரொம்ப போகாம, நம்ம பாலிடெக்னிக்னு இருக்கு. நம்ம மாணவர்கள் முடியும். காலேஜ் கம்யூனிட்டின்னா இந்த மாரி இந்த இது இருக்கு. அப்புறம் காலேஜ் கம்யூனிட்டில இருந்து டிப்ளோமா கோர்ஸ் இருக்கு. அ இது நாட்டுல எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சார். அ என்னென்ன கோர்ஸ்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க சார். இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னா என்னது? எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஆர்க்கிடெக்சர், ஏர்கிராஃப்ட், மெரின் லைக் லைக் உங்கோமார்ல இப்போல உள்ளவங்களுக்கு தெரியும். மெரின் அவங்களோட மெரின் இன்ஜினியரிங் வெரி ஃபேமஸ். ரொம்ப நல்லா செய்றாங்க. ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங்னா நீங்க இது பந்திங் போணும். அந்த மாரி அந்தந்த இடத்துல அங்க அந்த துறை வேகமா வந்துட்டு இருக்கு. அப்புறம் எக்ரிகல்ச்சர். எக்ரிகல்ச்சர்னா வெறும் அ பர்த்தானியான் மட்டும் இல்ல. லேண்ட்ஸ்கேப்பிங், ஹார்ட்டிகல்ச்சர், மீன் வளர்க்கிறது, எக்வா இந்த மாரி. ஃபுட் டெக்னாலஜி, ஹலாலும் இப்ப அதுல ஒரு ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா, அ மலேசியா நாடு வந்து ஹலால் டெக்னாலஜில ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காங்க. அது. அப்புறம் டிசைன், ஃபேஷன், இண்டஸ்ட்ரியல் டிசைன், கிராபிக் இது. அப்புறம் ஐடி. ஐடி ஒரு ஃபீல்ட் இருக்கு. காமர்ஸ். பாலிடெக்னிக்ல வியாபாரத் துறையும் படிக்க முடியும். அக்கவுண்டிங், பேங்கிங், பிசினஸ், லாஜிஸ்டிக் நம்ம சொன்னோம்ல சார் கப்பல்லாம் லாஜிஸ்டிக் இது சப்ளை செயின் அதுன்னு. அது அடுத்து டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி. எப்படி ஒரு ஈவென்ட் கொண்டு வரது, ஹோட்டல்ல எப்படி மேனேஜ் பண்றது, ஹோட்டல்ல ரூம் சர்வீஸ் எப்படி செய்வாங்க, ஹோட்டல்ல ஃபுட் எப்படி செய்வாங்க, இந்த மாரி துறை சார். ஸோ இதெல்லாம் பாலிடெக்னிக்ல இருக்கு சார். அதாவது எஸ்பிஎம் முடிச்சுட்டு 5 கிரெடிட் இருக்குன்னா, இந்த மாணவர்கள் இதில போலாம். அதே மாரி காலேஜ் கம்யூனிட்டிலயும் இதே மாரி இருக்கு. இன்ஜினியரிங் இருக்கு. ஆனா இங்க சிஜிஎல் சார். அப்புறம் எக்ரோ. அப்ப இங்க படிச்ச மாணவர்கள் அப்புறம் டிப்ளோமஸே அங்க போவாங்க. அப்ப இங்க அவங்க படிக்கணும்னா என்ன செய்யணும்னா, 30% படிப்பாங்க. 70% அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் செய்வாங்க. அதனால அந்த மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட படிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இங்க வந்து ரொம்ப பிராக்டிகல் செய்வாங்க.
இப்போ ஐடினா அவர் கம்ப்யூட்டர்ல அவர் ப்ரோக்ராம் செய்வார். ஆனா படிக்கிறது குறைவா இருக்கும். அவர் வந்து இந்த வேலை அதே மாரி இந்த இன்ஜினியரிங் வச்சுங்களேன், ஒயரிங், எலக்ட்ரிக்கல் இந்த மாரி உள்ள மாணவர்கள் வந்து அந்த துறையில ரொம்ப இறங்கி படிப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து அந்த மாணவர்களால அ அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா சார்? இதுவரையிலும் ஓகே தானுங்களே? ஸோ இதெல்லாம் போலி சிசில அப்ளை பண்றது சார். இங்க பாருங்க பாலிடெக்னிக்னா ஒரு 5 கிரெடிட் வேணும். அ இது இந்த மாரி இது இது பாலிடெக்னிக்கோட ரிக்வயர்மென்ட் சார். நாளைக்கு கடைசி நாள் இதுக்கு. இது ஒரு ஃபீல்ட் முடிஞ்சுது சார். அடுத்தது வந்து கமிட்ரன் சும்பர் மனுஷியர். இவங்க கிட்ட ஜேஎம்டிஐன்னு ஒண்ணு இருக்கு. இது மலாக்காவுல ஜோபா பினாங்கு போகும்போது ஜூரு கிட்ட நீங்க பார்ப்பீங்க. ஜப்பான் மலேசியன் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இது ஒண்ணு இருக்கு. அவங்க ஜப்பானோட கான்செப்ட்ல செய்றது. அப்புறம் எட்டக்ன்றது டிப்ளோமா, அட்வான்ஸ் டெக்னாலஜி. அப்புறம் ஐஎல்பின்னு ஒண்ணு இருக்கு. ஐஎல்பி வந்து சிஜிஎல் சார். இது நாட்டுல வந்து ஐஎல்பி வந்து ஒரு 23 இருக்கு. எட்டக் ஒரு 8 காலேஜ் இருக்கு. ஜேஎம்டிஐ 1 இருக்கு. மொத்தம் 32. இது அனைத்தும் கமிட்ரன் சும்பர் மனுஷிய அவங்க நடத்துறாங்க. அவங்க கிட்ட என்னென்ன கோர்ஸ் இருக்கு? பாருங்க வெல்டிங் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரானிக் இருக்கு, பெஞ்சலங்காரான் எலக்ட்ரிக் மெயின்டெனன்ஸ் இதுல தான் இந்த ஒயரிங் எல்லாம் வரும். இது அப்புறம் pembuatan மேனுஃபேக்சரிங், perkhidmatan kejuruteraan, ஐசிடி, பிரிண்டிங், அப்புறம் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு சார். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஷேராட் பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் படிக்கிறதுக்கு 30% தான் படிப்பாங்க. மத்ததெல்லாம் அவங்க வந்து தியோரியில போயிருவாங்க. பிராக்டிகல் தாங்க. பிராக்டிகல் தான் ரொம்ப. அதனால இந்த மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் முயற்சி குறைவா உள்ள மாணவர்கள், மார்க் குறைவா உள்ளவங்க நல்லா செய்வாங்க அங்க. அப்புறம் ஓகே சார். சாரி. ஓகே. இது அப்புறம் அ இதிலேயே முடிச்சுட்டு நான் வெறும் சிஜிஎல் மட்டும் தான் வச்சிருப்பேனா? அப்படின்னா இல்ல. அதாவது ஐஎல்பில போயிட்டு நீங்க எஸ்பிஎம்ல மார்க் குறைவு. அதனால நீங்க வந்து சிஜிஎல்க்கு போனீங்க. சிஜிஎல் வந்து 2 வருஷம் கோர்ஸ் சார். 2 வருஷம் முடிச்சுட்டு பாருங்க 2 tahun 3 bulan. ஸோ அவங்க அங்க முடிச்சுட்டு டிப்ளோமா போ முடியும். நிச்சயமா முடியுமான்னா, என்ன பொறுத்தவரையில அந்த மாணவன் டிசிப்ளினா இருந்தா, அந்த அந்த அங்க உள்ள விரிவுரையாளர், லெக்சரர் சொல்லி தரத கேட்டாங்கன்னா, நிச்சயம் முடியும். காரணம் ஏன்னா 70% பிராக்டிகல். 60லேருந்து 70% பிராக்டிகல். அவங்க வேலைய கத்துக்குவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், தயவுசெய்து பேரன்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆர்வமோ அதில போடுங்க. அவருக்கு ஐடில தான் ஆர்வம்னா, ஐடி தான் போடணும். ஏன்னா அப்பதான் அங்க வந்து நல்ல அவரோட முழு ஈடுபாடு குடுப்பாரு. இங்க வந்து படிக்கிறது குறைவு. 30%லேருந்து 40% தான் படிப்பாங்க. ஸோ அங்க வந்து அவர் ஒயரிங் கத்துக்கணும்னா, ஒரு ஒயரிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்லயே தான் இருப்பாங்க. அது முடிச்சுட்டீங்கன்னா, நல்ல மார்க் கிடைச்சுச்சுன்னா, சிஜிபிஏ 3.5 இந்த மாரி கிடைச்சதுன்னா, நீங்க டிப்ளோமா செய்ய முடியும். எங்க செய்வீங்க டிப்ளோமான்னா, எட்டக்ல செய்வீங்க. நான் மொத காட்டுனேன்ல, இதோ பாருங்க. இந்த எட்டக்ன்னு சொல்றோமே, அங்க எட்டக்ல போய் படிக்க முடியும். இதெல்லாம் அரசாங்க பாதை சார். இங்க வந்து நீங்க வந்து செலவுலாம் பண்ண வேணாம். தங்கறதுக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு ஹாஸ்டலு அரசாங்கம் குடுக்குது. ஃப்ரீ இலவசம். சாப்பிடுறதுக்கு 3 வேள சாப்பாடு அரசாங்கம் குடுக்குது. படிக்கிற நீங்க ஃபீஸே கட்ட வேணாம். ஃப்ரீ. ஆனா, உள்ளுக்கு பதியும்போது மட்டும் தான் நீங்க ஒரு சின்ன தொகை கட்டுவீங்க. என்ன தொகை கட்டுவீங்கன்னா, இப்ப வச்சுக்கங்க அவரு வந்து ஒயரிங் செய்யணும்னா, அந்த ஒயரிங்கோட சாமான்லாம் வாங்குறார்ல, அந்த யூனிஃபார்ம்லாம் வாங்குறார்ல, அதுக்கு மட்டும் தான் காசு குடுப்பீங்க. அதுக்கு பிறகு மத்ததெல்லாம் கவர்ன்மெண்ட் வந்து உங்களுக்கு இலவசமா குடுக்கும் சிஜிஎல் செய்ய. அதுக்கு மேல உங்களுக்கு 100 வெள்ளி அலவன்ஸும் குடுப்பாங்க. மாசா மாசம் அந்த மாணவனோட அக்கவுண்ட்ல 100 வெள்ளி அரசாங்கம் குடுக்குது. ஸோ, காசு குடுத்து படிக்க சொல்றாங்க. ஆனா இதே கோர்ஸ நீங்க போய் பிரைவேட்ல எடுத்தீங்கன்னா, நான் வந்து பிரைவேட்ட சாடல சார். நான் இருக்கிற நிலைமைய சொல்றேன். சிஜிஎல் கemahiran 2 dan சிஜிஎல் kemahiran 3 நீங்க எடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 38 36 35லேருந்து ஒரு 40,000 வெள்ளி வரும். ஆனா இது அரசாங்கம் உங்களுக்கு இலவசமா குடுக்குது. அது மட்டும் இல்லாம சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஆனா நம்ம சார் எதுவும் கேள்வி இருக்குங்களா? ஓகே. அ நம்ம நம்ம கேள்வி வந்து நிறைவா வச்சுக்குவோம் ஐயா. சரி சார். சரி. ஓகே. ஓகே, ஸோ இது ஓகே. இந்த துறை. ஓகே. இதெல்லாம் வந்து இதான் ஷாரட் சார். மொத நான் சொன்னேன் பாருங்க. 17 வயசுலேருந்து 35 வயசு.
அதாவது கம்யூனிட்டேரியன் சும்பர் மனுஷிய கூட ஒரு மாணவன் போய் படிக்கணும்னா, அவங்க கிட்ட ரொம்ப டெக்னிக்கல் கோர்ஸ் இருக்கு சார். அவருக்கு வந்து ஒரு பாடம் தான் பாஸ். மத்ததெல்லாம் ஓரளவு நல்ல ரிசல்ட் இல்லன்னு வச்சுக்கோமே. ஏதோ ஒரு கஷ்டம் அவங்க குடும்பத்திலயோ, அதுல பரீட்சை டைம்லயோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னா, அவங்க போய் ILPல அப்ளை பண்ணலாம். ஓகே. சில கோர்ஸ்க்கு வந்து சில ஷார்ட் கொஞ்சம் கித்தாட்டா இருக்கும். சில கோர்ஸ்க்கு ஷார்ட் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸா இருக்கும். அது பாடத்த பொறுத்து இருக்கு. இது 17 வயசு இருக்கணும். 35 வயசு வரலும் அவங்க போலாம். அப்புறம் அதான் இங்க பாருங்க ஷார்ட் போட்டுருக்காங்க. கண்டிஷன் போட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு சில கோர்ஸ்க்கு திமுடுக இருக்கும். இன்டர்வியூ இருக்கும். ஒரு சில கோர்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்காது. அப்புறம் தியேட்டர் பூத்தா வர்ண கலர் பிளைண்ட் இருக்கக்கூடாது. உடம்பு பிசிக்கலி தே ஷுட் பி ஓகே. நல்ல திடகாத்திரமா இருக்கணும். ஓகே. அதுக்கு மேல இங்க உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு. கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. திருமணம் ஆயிருக்கக்கூடாது. அவர் வந்து பேச்சுலரா இருக்கணும். அது. அப்புறம் OKUக்கு தனியா இருக்கு. OKU குர்சஸ் தனியா இருக்கு. இது வந்து சாதாரண நல்ல நார்மல் வந்து இங்க OKUவா இருந்தா அவங்களுக்கு ஏதோ இதா இருந்தா அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இது வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியோட பாலிசி சார். சரி இப்ப எங்கெங்க இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க சார். விலாயாவுல இருக்கு, ஸ்லாங்கூர்ல நான் டீட்டெயிலா போல இதெல்லாம் வெப்சைட்ல இருக்கு. ஒரு 14 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஓகே. இது ILP. அதே மாரி எட்டெக். ILP முடிச்சுட்டு கம்யூனிட்டேரியன் சும்பர் மனுஷியால எட்டெக்ல போய் படிப்பீங்க. டிப்ளோமா படிக்கணும்னா, மேல் கல்வி படிக்கணும்னா. இல்ல CGL முடிச்சுட்டு நான் வேலைக்கு போறேன்னாலும் வேலைக்கு போலாம். இது முடிச்சுட்டு இதுக்கும் வரலாம். படிப்புக்கு டிப்ளோமா வரலாம். இந்த இடம்லாம் இந்த மாரி காலேஜ் இருக்கு. ஷாலா, பத்துபாட், குமாமான் இந்த மாரின்னு. இது நான் ரொம்ப டீட்டெயில்ல போல. நீங்க வெப்சைட்ல பார்த்துக்கலாம் சார். என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதும் அவங்ககிட்ட ஒரு 17 கோர்ஸ் இருக்கு சார் எட்டெக்ல. எல்லாமே இங்கெல்லாம் டிப்ளோமா, அட்வான்ஸ் டிப்ளோமா வரும் சார். ஓகே. சோ இது முடிஞ்சது. அடுத்தது கம்யூனிட்டேரியன் சும்பர் மனுஷிய. பலியடன் சுக்கான் சாரி. நம்ம வந்து கம்யூனிட்டேரியன் சும்பர் மனுஷிய முடிச்சிட்டோம். இது பலியடன் சுக்கான். நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம், விளையாட்டுத் துறைனா வெறும் விளையாட்டு மட்டும் தான் சொல்லி தராங்க அப்படின்னு. ஆனா இல்ல சார். அவங்ககிட்ட ஒரு நல்ல காலேஜ் இருக்கு. இதுவும் இலவசம். அவங்க எத்தன வச்சிருக்காங்க? 22 காலேஜ் வச்சிருக்காங்க சார். 22 காலேஜ். அதுல ஒரு காலேஜ் வந்து கோல்ஃப் கோல்ஃப் சொல்லி தராங்க. எங்கெங்க இருக்கு? இது பாருங்க. இதெல்லாம் இடம். சிலாங்கூர்ல ஒரு 4 இடம் இருக்கு. கிடாவுல 2 இடம் இருக்கு. இந்த மாரின்னு இதெல்லாம் வெப்சைட்ல இருக்கு. ஆர்வம் உள்ளவங்க போய் பார்த்துக்கலாம். ஏன் இந்த இடத்தெல்லாம் நான் காட்டுறேன்னா சார், முக்கியமா நம்ம மாணவர்கள் அந்தந்த கோர்ஸ் இப்ப சிப்பாங்க்கு நீங்க போனீங்கன்னா, மோல்டிங் கோர்ஸ் அங்க சிப்பாங்ல வெரி குட். அப்ப சிப்பாங்ல உள்ள பிள்ளைங்க வந்து இப்ப அலுஸ்தால ஒரு மாணவன் வந்து மோல்டிங் பத்தி நல்லா தெரியணும்னா, அவங்க இங்க தான் வரணும். இங்க தான் பிரச்சனை நம்ம இந்திய மாணவர்கள். அவங்க வீட்டுக்கிட்டயே தேடுவாங்க. அதான் கஷ்டம். ஏன்னா, அவங்க இது ஒரு 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 காலேஜ் கொண்டு வரணும்னா, அதோட இன்வெஸ்ட்மென்ட் பெருசு சார். ஸோ, இப்ப ரீசன்ட்லி மினிஸ்ட்ரில பேசும்போது, கிடாவுல ஒரு காலேஜ் எந்த இடம்னு எனக்கு தெரியல. நினைக்கிறேன் ஜித்ரா. இப்ப அவங்க வந்து ஒரு ஆட்டோமோட்டிவே செய்றாங்க. ஏரோகிராஃப்ட்க்கு கப்பலுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய இது வருது அந்த இண்டஸ்ட்ரி. அந்த இடத்துல இந்த காலேஜ் கூட இணைஞ்சு செய்றாங்க. அப்ப நான் ஆட்டோமோட்டிவ் ஏரோகிராஃப்ட் படிக்கணும்னா, நான் இங்க தான் வரணும் சார். அதனால தான் இதுதான் நம்ம பிள்ளைங்கிட்ட உள்ள ஒரு சிக்கல். நான் பல மாணவர்கள சேர்த்து விட்டுருக்கேன். அரசாங்க பாதையில இலவசமா படிக்கிறதுக்கு ஒரு சில நேரத்துல அரிதாய டைம்ல பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துருது. படிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இது வந்து நம்ம கொஞ்சம் பேரன்ட்ஸ் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்க பார்க்கணும். தயவு செய்து அந்த நேரத்துல படிக்கிற மாணவர்கள் அத முடிச்சிரணும். படிப்ப முடிக்கணும். இல்லன்னா CGL கிடைக்காது. 2வது ஒரு முறை உங்களுக்கு சிஸ்டம்ல உங்க பேர் போயிருச்சுன்னா, அடுத்தது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் அந்த லிமிட்டட். ஓகே. இது நம்ம வந்து இளைஞர்களுக்கு இது. அப்புறம் இது வந்து ஒரு வியாபார துறையா வரும். அவங்க அத காட்டுறாங்க. அப்புறம் பம்பங்குனன் மாடல் இன்சான். இதான் முக்கியம். இப்ப இவங்களோட இத பார்த்தீங்கன்னா சார், இவங்க வந்து 80% அ திறன் கல்வி. அதாவது ஸ்கில் கத்துக்குவீங்க. நீங்க வந்து அங்க போனீங்கன்னா, ஒரு 80% உங்களோட படிப்பு வந்து ட்ரெய்னிங்ல இருக்கும். பிராக்டிகல்ல இருக்கும். மத்த 20% தான் இந்த லீடர்ஷிப், ரொஹானியான், அப்புறம் உஸாவான், அப்புறம் அது மட்டும் இல்லாம இது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட கீழ இருக்கனால, அங்க ஸ்போர்ட்ஸ்லாம் அங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க. நான் கண்ணால பார்த்துருக்கேன். அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லெக்சரரே வச்சிருப்பாங்க. பந்து விளையாடுறதுக்கு இது அப்படின்னு ஃபிட்னஸ்க்கு. ஜிம்லாம் வந்து ஜிம்லாம் நல்லா வச்சிருக்காங்க. இப்ப பாகோ நான் போனேன். பாகோல ஜிம்லாம் நல்லா இருக்கு. ஹாஸ்டல் நல்லா இருக்கு. முஸ்லீம் மாணவர்கள் தங்கறதுக்கு இது. அப்புறம் பிரேயர்ஸ். அதே மாரி இந்தியன் பிள்ளைங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு அவங்க நேரம்லாம் குடுக்குறாங்க. அந்த மாரி எல்லா எல்லா வாய்ப்பும் இருக்கு. அ அப்படின்னு. லைப்ரரி இருக்கு. அ அவங்களும் 100 வெள்ளி அலவன்ஸ் குடுக்குறாங்க. 200 வெள்ளி CGL லஞ்சுத்தான். 300 வெள்ளி மந்த்லி இண்டஸ்ட்ரி லத்தியான் இண்டஸ்ட்ரி டைம்ல குடுக்குறாங்க. இலவசமா சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே இலவசம். ஆக மாணவர்களுக்கு இங்க போய் எனக்கு காசு இல்லன்றதுக்காக ஒண்ணும் இல்ல. எல்லாம் செலவு பண்ண வேண்டியதில்ல. கவர்ன்மென்ட் இதெல்லாம் கவர்ன்மென்ட் அரசாங்கத்தோட பாதை சார். இதுக்கு என்ன வேணும்? நான் ஒரு மனுஷனா இருக்கணும்.
நான் FOMFOI முடிச்சிருக்கணும். நான் FOMFOIல பாஸ் பண்ணணும்னு முக்கியம் இல்ல. நான் FOMFOI முடிச்சிருக்கணும். எனக்கு சிஜிஎல் இருக்கு. அப்புறம் என்னோட வயசு 18லேருந்து 30. குமித்திரன் சுப்பிரமணிசிய பார்த்திருப்பீங்க. 17லேருந்து 35. இவங்களோட வயசு 18லேருந்து 30. அதனால தான் நான் சொன்னேன். ஒரு மினிஸ்ட்ரிக்கு அவங்களோட வேற வேற வச்சிருப்பாங்க. மனுலிஸ் மங்கீர மம்பாச்ச. நீங்க வந்து சூப்பர் டூப்பர் ஸ்டூடெண்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அப்புறம் இது ஜினாயா இருக்கக்கூடாது. உங்ககிட்ட ஜினாயா கேஸ், போலீஸ் கேஸ் இதெல்லாம் ஒண்ணும் இருக்கக்கூடாது. அப்படி அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாணவர்கள் படிக்கலாம். இவங்க கிட்ட என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சார் இந்த குமித்திரன் வெளியரன் சுக்கான் அல்லது மினிஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில நீங்க போனீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்கில் இருக்கும். டெக்னாலஜி பர்சனல்னா என்னன்னா இந்த மேக்கப் கோர்ஸ், ஸ்பா அந்த மாதிரி கோர்ஸ், போட்டோகிராஃபி பாருங்க. மாணவர்கள் போய் இங்க ஃப்ரீயா போட்டோகிராஃபி கத்துக்கலாம். அப்புறம் மாணவர்கள் ஆட்டோமோட்டிவ் கத்துக்கலாம். கார் இருக்கு. டெக்னாலஜி ஆவாம், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி இவங்ககிட்டயும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கு சார். பிரைவேட்ல போய் படிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் இவங்ககிட்ட டெக்ஸ்டைல் இருக்கு. துணி, நெசவு துணி, எப்படி துணி நெய்யறது, எப்படி டிஷர்ட் செய்யறது இதெல்லாம். ஐடி இருக்கு. மெரின் இன்ஜினியரிங் வச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க வந்து புக்கி ஜாலையில அந்த ஸ்போர்ட்ஸ் காலேஜ்லயே வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி. அப்புறம் எக்ரிகல்ச்சர் இவங்களும் எக்ரிகல்ச்சர் சொல்லி தராங்க. அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் இவங்களும் இந்த அலவன்ஸ் எல்லாம் தராங்க சார். இது இவங்களோட இடம் எங்கெங்க இருக்குன்னு. அப்புறம் இவங்களோட ஷேரா நீங்க பாத்தீங்கன்னா 4 வருஷம் இது. அப்புறம் இவங்ககிட்ட அந்த இது ஒகேஷனல் ஸ்டடிஸ் தான். இது எஸ்பிஎம் முடிச்ச மாணவர்கள், ஃபார்ம் 3 முடிச்ச மாணவர்கள் ஒகேஷனல் போகலாம். இது மோர் டு எஜுகேஷன் இது. ஓகே, இப்போ நான் கடைசியா வந்துடுறேன் சார். சரி, டிவேட் படிச்சா என்ன வாய்ப்பு? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒன்னாவது சார், ஒரு கோப்பி கடை நம்ம திறக்கிறோம். ஒரு கோப்பி கடை திறந்தா நம்ம வந்து எல்லாத்தையும் வேலைக்கு எடுக்க மாட்டோம். நம்ம ஒரு கோப்பி கலக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு காஃபி இல்லை ரொட்டி சென்னை போடணும்னா அவருக்கு அந்த ஸ்கில் தெரியணும். இப்போ இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட கம்பெனிங்க என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு வந்து பாலிசிட்ட கேட்கறாங்க, எனக்கு வேலை தெரிஞ்சவங்களா கொடுங்கன்னு. அதுக்கு தான் இந்த மலேசியா இந்த நாடு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு டிவேட்ல. ஒன்னாவது உங்களுக்கு வேலை வாய்ப்பு, நிச்சயமா வேலை வாய்ப்பு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு பாலிடெக்னிக் காலேஜ் கம்யூனிட்டி டிவேட் பக்கத்துல போன மாணவர்கள் வேலை கிடைக்கலன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அவங்க கிட்ட சிக்கல் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால வேலை இருக்கு. நான் கண்ணால பல மாணவர் பார்த்திருக்கேன். ரெண்டாவது லேர்னிங் கர்வ். லேர்னிங் கர்வ்னா என்னென்ன சார்? இது நான் இண்டஸ்ட்ரியில இருந்தனால சொல்றேன். ஒரு வேலையை வந்து எவ்வளவு ஃபாஸ்டா கத்துக்க முடியும்? ஏன்னா ரொம்ப நாள் வந்து டெக்னீஷியனை போய் மிஷினை போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தா மிஷின் வேலை ஓடணும் பாருங்க. அப்ப ஒரு வெல்டர்னா அந்த வெல்டருக்கு அவருக்கு வேலை டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டாருன்னா எனக்கு சீக்கிரம் பதவி உயர்வு வரும். எனக்கு நல்ல இன்கம் வரும். எனக்கு ஓவர் டைம் செய்ய முடியும். அப்ப இந்த லேர்னிங் கர்வ் ரொம்ப முக்கியம். இந்த லேர்னிங் கர்வ எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா, இங்க வேலை டைம்ல இங்க படிக்கும்போதே கத்துக்குவாங்க. அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன். டிசிப்ளின் இருக்கணும் பிள்ளைங்ககிட்டன்னு. அப்புறம் பிசினஸ் எக்ஸ்பென்ஷன். இப்ப நான் ஒரு ஓனர், நான் ஒரு பாஸ். என்னோட கீழ உள்ளவங்கலாம் நல்லா வேலை செய்றாங்கன்னா, நான் வேற டிபார்ட்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுவேன் பாருங்க. இல்ல நான் ஒரு வியாபாரம் செய்றேன். சோ என் கம்பெனி இந்த கம்பெனி நல்லா ஓடுதுன்னா, நான் அடுத்த கம்பெனி செய்யறதுக்கு நானு முயற்சி பண்ணுவேன். இது அப்ப பிசினஸ் எக்ஸ்பென்ஷன். அப்ப கம்பெனி உருவாகுது. கம்பெனி பரிணாம மாற்றம் நடந்து. அப்புறம் நெட்வொர்க்கிங். நான் என் துறையில உள்ளவங்க கூட நான் இன்னும் பெரிய நெட்வொர்க்கிங். ஏன்னா டெக்னிக்கலா நம்ம பேசுவோம். அப்புறம் கான்ஃபிடென்ட் வரும் சார். நம்ம மாணவர்கிட்ட இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு, ஒரு 6 மாசம் போய் ஒரு கம்பெனில வேலை செய்யும்போதே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துரும். ஏன்னா என்னால முடியுதே அப்படின்னு. இத நான் பல மாணவர்ட்ட பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல சார், என்டர்பிரினியர்ஷிப் அவங்க வியாபாரத்துறையில போவாங்க. இது வந்து என்கிட்ட ரொம்ப பேர் இருக்காங்க சார். அதாவது டிவேட் படிச்சுட்டு, ஆ ஒரு ஒரு குறிப்பா சொன்னோமா, ஜோபார்ல இவங்க 2 பேரும் பாலிடெக்னிக் படிச்சாங்க. இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய ஏர் கண்டிஷனர் கம்பெனி பேர சொல்ல விரும்பல. நான் உங்ககிட்ட கேட்கல. ஒரு பெரிய கம்பெனி, அ ஏர் கண்டிஷன் கம்பெனி மத்த இனத்துக்கு ஃபைட் பண்ற அளவுக்கு அவங்க நல்லா செய்றாங்க. ஓகே. ஈப்போல நான் பார்த்த ஒருத்தரு மெடிக்கல் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் உங்கோமார்ல டிப்ளோமா தான் வச்சிருக்காரு. ஆனா ஹாஸ்பிட்டலோட இசிஜி மிஷின் அந்த அ எக்விப்மென்ட் எல்லாத்தையும் அவர் செய்றாரு. பெரிய லெவல்ல செய்றாரு ஈப்போல. அ ஆக இது வந்து வியாபாரத் துறைக்கு எனி டைம் போலாம். இப்ப வச்சுங்க வெல்டிங் கத்துக்கிட்டா நீங்க ஒரு நல்ல வியாபாரமா கூட தேடி போகலாம். நீங்களே சொந்தமா வியாபாரம் செய்யலாம். ஏன்னா இது தொழிற்கல்வி பாருங்க. கடைசியா நான் ஒண்ணு நெனைக்கிறேன். நான் போட்டது இது ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா, அவங்களால அவங்களோட கால்குலேட்டிவ் ரிஸ்க் பண்ணி அவங்க வியாபாரத்த இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போ முடியும்.
ஸோ இந்த டிபேட் வந்து நம்ம சமுதாயம் ரொம்ப முன்னெடுத்து போகணும் சார். என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. இதைத்தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் பகிரணும்னு நினைச்சேன். இதுக்கு மேலே நம்ம ஓப்பன் டு டிஸ்கஷன் சார். வணக்கம் வணக்கம். ஆனா ரொம்ப விரைவா ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க. ஆனா நல்ல சிறப்பான மக்களுக்கு தேவையான தகவல், அதாவது வாழ்க்கை மேம்பாட்டுக்கு திறன் கல்வியின் அவசியம் அந்த தலைப்புல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கல்வி மேம்பாட்டுக்கு அற்புதமான தகவல்கள் பார்க்க போனா இன்னைக்கு வந்து அதிகமான பேர் இது வந்திருக்கணும். ஆனா பொதுவா வந்து நல்ல விஷயங்கள் சொல்ல போது மக்கள் குறைவா தான் இருப்பாங்க. இந்த மக்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தொடக்கத்திலேயே நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு அந்த கோவிட் காலகட்டம் என்பது வந்து ஒரு மனநிறைவு இல்லாத காலமாக இருந்தாலும் ஆனா பல தொழிலை வந்து கத்துக் கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து இந்த கிரேப் ஃபுட் வந்து அந்த காலகட்டத்துலதான் வந்து அது வளர்ந்து வந்த காலகட்டம். மலேசியால மட்டுமல்ல, உலகம் எங்குமே. இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிரேப் ஃபுட்ல வந்து பெரிய அதாவது பெரிய ஃபுட் வெஞ்சர் என்றே சொல்லலாம். அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு சமைக்கிறது நீங்க சொல்றது போல முன்னெல்லாம் இப்பயாவது ஒரு முறை தான் வெளியே சாப்பிடுவோம், நம்ம வந்து வீட்டுல சமைப்போம். ஆனா இப்போ வந்து அது தலைக்கீழால போய்விட்டது. இப்பயாவது ஒரு முறை தான் நம்ம வீட்டுல சமைக்கிறோம். பெரும்பாலும் வந்து நம்ம வெளியே சாப்பாடை ஆர்டர் பண்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் ட்ரைனிங், ஆன்லைன் லேர்னிங் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்த காலகட்டம் அந்த மாதிரி. அப்ப நம்ம மாணவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான தகவல், அதாவது நம்மளுடைய எஸ்பிஎம்ல வந்து ஒரு நல்ல தேர்வு இல்லாத மாணவர்கள் கூட அவங்க வந்து டிப்ளமாக்கு போய் அவங்க வந்து ஒரு பல வழிகளில் வந்து அவங்க மேன்மை அடைய முடியுன்றது ஒரு தகவல் வந்து மிக அற்புதமாக சொன்னீங்க. ஆகையால இன்னைக்கு வந்து 20க்கும் அதிகமானவங்க வந்து நம்மளுடைய புலனத்தில் வந்து இந்த அற்புதமான செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால இன்னைக்கு வந்து ஒரு கலந்துரையாடலாகவே இந்த நிகழ்ச்சி அமையட்டும். அதுக்கு முதலாக நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வு குழுவின் இந்த தலைவர் நம்ம ரேகோ சார் அன்போடு அழைக்கின்றேன். ரேகோ சார் இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். இங்க நம்ம டாக்டர் பரம் குமரகுரு சார்லாம் இருக்காங்க, அவங்க பேசினா ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஓகே, நீங்க தொடக்கி வச்சுட்டு அவங்களை அழைங்க சார். வழங்கின அதான் நான் ஐயா பேசிக்கிட்டே இருக்கப்ப என் மனசுல என்ன ஓடிச்சுன்னா, இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது பிள்ளைகள் கல்வி சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அப்ப பெற்றோர்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகள், அதாவது மாணவர்கள், சில குடும்பத்துல பிள்ளைங்க வந்து சிறந்த கல்வி பெற முடியவில்லை என்றால் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டியது அவசியம். பெற்றோர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்ப என்னுடைய பெற்றோர்கள்லாம் இப்ப என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் கல்வியை பற்றி சிந்தித்தே பார்க்க முடியாத ஒரு நிலையில்தான் என்னுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது நாகரிகமான காலம். மலேசியா இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்குது என்பதை நினைத்து பார்க்கிறேன். பத்திரிகை படிக்கின்ற பொழுது நான் பார்க்கிறேன், இந்த நாட்டில எத்தனையோ இளைஞர்கள் பேங்க்ராப்சி ஆகியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் பேங்க்ராப்சி ஆனவர்கள் இளைஞர்கள். ஒரு பேங்க்ராப்சி ஆகக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஏதோ வருமானம் இல்லாமல் எல்லாம் போய்விடுகிறது என்பதை பற்றியெல்லாம் என்னுடைய மனதில் ஐயா பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது அந்த எண்ணம் எல்லாம் எனக்கு வந்தது. இன்னொன்று, இப்ப கடைசியில முடிக்கிற சொன்னாங்க, நம்முடைய இந்திய இளைஞர்கள் மற்ற இனத்தார்களுக்கு சரிசமமாக வணிகம் செய்கிறார்கள். இதை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நம்ம இந்தியர்கள் சில பேர் மிகச்சிறந்த வணிகம், அது கார் வாங்குதல் விற்பதோ, கார் ஒர்க் ஷாப்போ அல்லது மற்ற தொழில்கள் எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு குடும்பத்தில அந்த தொழில் கல்வியை அந்த பிள்ளைகள் பெற்றுவிட்டால், எனக்கு தெரிந்து நண்பர்கள் இந்த கப்பல் இருக்கு, கப்பல் 6 மாசம் மலேசியா விட்டு வெளியானா அந்த கப்பல்ல 6 மாசம் வெளியாயிருவாங்களாம். அங்க நாட்டுக்கு வர்றதுக்கு 6 மாசம் ஆகும். ஆனா அவருடைய சம்பாத்தியம் என்பது 20,000 30,000 வெள்ளி என்றெல்லாம் சம்பாதித்துக் கொண்டிருப்பார்களாம்.
அதற்கு அந்த கப்பல்ல அந்த என்ஜினியரிங் வேலை செய்யக்கூடிய துறையை அவர் பெற்றிருக்க வேண்டும். அவன் சொல்றாங்க, எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்து, அதாவது சுங்கையிலேயே ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையன் படித்து என்ஜினியரிங் படித்து அந்த படிப்பில மிக சிறப்பாக ஆகி வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு 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 உயர்வை அடைந்திருக்கிறார். நம்ம சதாசிவம் ஐயா அவர்கள் தான் பேசணும். ஏனென்றால் அவருடைய தொழில் அது சார்ந்த ஒன்று. எனக்கு இதை பற்றி அதிகமாக பேச தெரியவில்லை. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் பேசுவது, மக்கள்கிட்ட வியாபாரங்களை பற்றி பேசுவது, அதனாலே அவர்களுடைய வருமானத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எத்தனையோ குடும்பங்களில் வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, அதனால் பிள்ளைகள் கடன்காரர்கள் ஆகிறார்கள், காடி ரீபோசஸ், இதெல்லாம் கொடுமை. ஆகவே அதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் இன்று ஐயா அவர்கள் சொன்னதிலே நமக்கு மிக சிறந்த செய்தி இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் முதலில் தொடங்கட்டும். அவர் ஒரு ஆசிரியர் பெருந்தகை, விரிவுரையாளர். அண்மையிலே தான் அவர் பதவி ஓய்வு பெற்றார். ஆகவே டாக்டர், நீங்கள் தொடருங்கள். நீங்கள் பேசினால் மிக சிறப்பாக இருக்கும். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் பேச்சாளர் அவர்களுக்கு நான் வந்து நான் பேசுறது விளங்குதா? விளங்குது. விளங்குதுயா? விளங்குது. விளங்குது. ஆனா சத்தம் குறைவா இருக்கு. நான் வந்து டாக்டர் பரமேஸ்வரன். ஏறக்குறைய 18 வருடம் மெட்ரிகுலேஷன் கல்லூரியில மூத்த விரிவுரையாளராக இருந்திருக்கின்றேன். அதுலயும் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வருது, அவ்வளவா தெளிவா இல்ல. வரோம் சார். வழங்குதா சார்? இப்ப கேட்கலையா? தொடருங்க சார். ஏறக்குறைய கேக்கு சார். விட்டுருங்க, அவரு சொல்லட்டும். கேக்குதா? ஓகே, அப்ப பேசுங்க. அப்ப ஏறக்குறைய 34 ஆண்டுகள்ல ஒரு 18 வருஷம் மெட்ரிகுலேஷன் கல்லூரியில விரிவுரையாளர் இருந்து பின்னர் வந்து எஸ்எம்இ அப்பாயிண்ட் பண்ணி தேசிய அளவுல வந்து ஒரு 6 பேர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த இது கூட நான் வந்து யூனிவர்சிட்டி பேங்க்ஸ் அந்த அடிப்படையில் பார்க்க சமயம் நிறைய மெட்ரிகுலேஷன் பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்புகள் ஒவ்வொரு வருடமும் நான் ஏற்படுத்தி கொடுத்து உள்ளேன். குறைந்தது ஒரு 15-20 பிள்ளைகளுக்காகவே நான் வந்து மெட்ரிகுலேஷன் கல்லூரியில படிக்க வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கின்றேன். அதே வேளையில் நீங்க பார்க்கும்போது இந்த பாலிடெக்னிக், காலேஜ் கம்யூனிட்டி, ஐஎல்பி இதுலயும் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க. இங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சார், பேச்சாளர் அவர்களுக்கு இந்த காலேஜ் கம்யூனிட்டி, இந்த பாலிடெக்னிக் இதெல்லாம் வந்து நீங்க சொல்லிட்டீங்க நாளைக்கு காலையில 8 மணியோட அதோட பெருமோனன் அக்காண்டி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது எனக்கு புரிகிறது. அதே வேளையில இந்த காலேஜ் கம்யூனிட்டியில வந்து சில லோங்கர் கொடுப்பாங்க. அதாவது சில பிள்ளைகள் வந்து மெட்ரிகுலேஷனுக்கு மற்ற கல்லூரிகளுக்கு மற்ற வாய்ப்புகளை தேடி அவங்க வந்து போகும்போது அந்த வாய்ப்புகள் அந்தந்த அவங்க அப்ளை பண்ண இடத்துல அந்த வாய்ப்புகளை கிடைக்காத பட்சத்துல பின்னர் வந்து அப்பதான் சொல்லுவாங்க, நான் காலேஜ் கம்யூனிட்டிக்கு நான் அப்ளை பண்ணல சார், மறந்துட்டேன், பாலிடெக்னிக் வந்து அப்ளை பண்ணல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற பிள்ளைகளுக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், காலேஜ் கம்யூனிட்டிக்கு டைரக்டா கொண்டு போயிருக்கேன், மேனேஜ்மெண்ட் கூட உட்காந்து பேசியிருக்கேன், இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது போன்று இந்த வருடம் கண்டிப்பாக நிறைய மாணவர்கள் என்னை அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சார். அது போல இருந்துச்சுன்னா அந்த தாரை திட்டம் அவங்க வந்து முகம் பண்ணல, அந்த பட்சத்துல நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்து ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் கேட்டு நம்ம பிள்ளைகளை இணைக்க முடியுமா என்ற கேள்விதான் சார் இந்த மனசுல இருக்கு. நன்றி சார். அதுக்கு ஆன்சர் பண்ணலாமா சார்? முடியுங்களா? ஆன்சர் பண்ணுங்க. ஆமா ஆமா சார், நீங்க சொன்னது முழுக்க முழுக்க சரியானது. ஆனா இப்ப என்னன்னா, சிஸ்டம்ல இருந்துச்சுன்னா ரொம்ப இலகுவா இருக்கும், நம்ம அப்பீல் பண்ணலாம். சிஸ்டம்ல இல்லைன்னா இப்ப வச்சுங்க சார், நான் இப்ப ரீசன்ட்லி ஒரு 2 நாளைக்கு முன்ன காலேஜ் கம்யூனிட்டி
குழுவாங்களே அந்த பங்காரா கூட பேசி கொஞ்சம் பேசுறதுக்கு இருந்துச்சு. அவங்க கிட்ட 2 கோர்ஸ் இருக்கு சார். ஒண்ணு ஆட்டோமோட்டிவ், இன்னொன்னு வந்து ஸ்பா. ம். அப்ப அவரு என்ன ம். சொன்னாரு, நாங்க வந்து ஒரு ப்ரோகிராம் செய்ய போறோம் குழுவாங்கல, பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்ப அவர் சொன்னாரு, இந்த ம். யூபியூல அவங்க போடலனாலும் பரவால்ல. பாலிசிசில இன்னொரு சிஸ்டம் இருக்கு பாலிசிசி. அந்த பாதையிலயும் போடலாம் கூட பரவால்ல. எங்க கிட்ட இடம் ம். இருக்கு. அப்ப நம்ம மாணவர்கள் வந்தாரா, நம்ம அங்க நேரா பயிஞ்சுக்கலான்னு. அது இருக்கு. ஆனா இது வந்து இப்ப ஓப்பனா நம்ம சொல்ல முடியாது. முதல்ல சிஸ்டம்ல பிள்ளைங்க அப்ளை பண்ணிட்டோமே. அப்புறம் அது தெரியாத பட்சத்துல இருந்த மாணவர்கள் அந்த கிலாயாக்கான்லாம் இருந்துச்சுன்னா போடலாம். ஆனா சார் ம். ஒரு நேரத்துல சிஸ்டம்லயே புண்ணுவாயிரும். இப்ப பாலிடெக்னிக் உம்குவமார் வச்சுக்கங்களேன். அவங்களோட மெரின் இன்ஜினியர் ஒரு 100 பேர் எடுக்குறாங்க ஒரு வருஷத்துல. இந்த ஆமா. மாணவனுக்கு அந்த மெரின் இன்ஜினியரோட லாயா இருக்கு. ஆனா நாளைக்கு காலையிலக்குள்ள அவருக்கு இன்னும் போடலன்னா, அதுக்கு பிறகு கிடைக்காது. அத சொல்ல வந்தேன். பட் ஆனா நிச்சயமா நீங்க போய் டிரைவ் பண்ணலாம். வாக் இன் பண்ணா அவங்க கிட்ட அந்த கோசம் இருந்துச்சுன்னா, இடம் இருந்துச்சுன்னா குடுப்பாங்க சார். அதுதான் சார். நீங்க இது சொன்ன தகவல் உண்மை. என்ன சொல்றேன்னா சார், இப்ப நான் ஒருவன் போயிட்டு அது செய்யறது, இப்ப நீங்க அந்த கான்டாக்ட்ல இருக்கிறதுனால, இது மாதிரி வாய்ப்புகள், இது மாதிரி பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டால் உங்களை அணுகி இது மாதிரி வாய்ப்புகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்ற ஒரு விஷயம். நீங்க அதுக்கு எனக்கு சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன். அதே நிச்சயம் முடியும். வேளையில ரொம்ப நன்றி சார். அடுத்து சார், அலாம் அலாம்ல வந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நுழையத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அலாம்ல 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து செயலர், ஒண்ணு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கு. இந்த அலாம்ல ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? அலாம் அலாம் வந்து ஸ்பெஷலி அலாம் வழக்கல. அலாம் வந்து முழுக்க முழுக்க பிரைவேட் சார். சோ அங்க அதான் அதான் அந்த அங்க பணம் உள்ளவங்க போய் படிக்கலாம் சார். அங்க நம்மலாம் போய் ஒண்ணும் செய்ய முடியாது சார். அது பிரைவேட் சார். அதுவும் அந்த அலாம்லயே அந்த ஓ, பிரைவேட்லயே இடம் வணக்கம். கிடைக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு குதிரை கொம்பா இருக்கு சார். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பிரைவேட் அதுல கூட லிமிட்டட் சீட் தான். அதுல கூட லிமிட்டட் சீட் தான். ஆமா, ஆமா சார். ஆமா சார். சார் ஏன்னா சார் அவங்கள வந்து அங்க வந்து ரிக்வயர்மென்ட் கொஞ்சம் ஹையா வச்சிருக்காங்க. நம்ம முயற்சி பண்ணலாம் சார். நம்மலாம் ஒண்ணு சேர்ந்து. ஆனா நம்ம நார்மலி நம்ம வந்து பிரைவேட் வந்து ரொம்ப புரமோட் பண்றது இல்ல. முடிஞ்ச அளவு கடன் இல்லா சமுதாயமா இருப்போமேன்றதுனால, நம்ம ஐபிடிஏ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நான் உங்களை தொடர்பு கொள்றேன். நன்றி சார். கண்டிப்பாக இணைந்து நம்ம செயலாற்றலாம் சார். மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம். பேசுங்கள். எஸ் ரெக்கு அண்ணே, வணக்கம் வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம இன்றைக்கு கலந்து கொண்ட நபர்கள் எல்லாம் தமிழ் சமுதாயம், இந்தியன் சமுதாயம் வளர்ச்சிக்கு நம்மளுக்கு அக்கறை கொண்டவர்கள். இப்ப எனக்கு வந்து நான் 2-3 கொஸ்டின் வந்து நம்ம பிரதர் கிருஷ்ணனுக்கு போஸ்ட் பண்ண போறேன், கொடுக்க போறேன். ஒன்னாவதுங்க, இப்ப நம்ம கவர்மெண்ட் பார்த்தோமா, போன வருடத்தில் ஒரு புது பாலிசி உருவாக்குனாங்க. ஹை இன்கம் நேஷன் சொல்லி, ஹை இன்கம் நேஷன் மலேசியா வந்து ஒரு அதிக வருமானம் கொண்ட ஒரு நாடாக அந்த மாற்றம் திட்டம், அதுக்கு கீழங்க 10 இண்டஸ்ட்ரிய ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. 10 இண்டஸ்ட்ரி அது கீழே இருக்கு. எந்தெந்த இண்டஸ்ட்ரி இந்த ஹை இன்கம் நேஷன் அந்த மேப்பிங் கொண்டு போகணும், அது ஒரு கேள்வி. அதுல ஒரு விஷயம் சொல்றாங்களே, அதுல ஒரு கல்வி திறன் வந்து சோலார் எனர்ஜி, சோலார் அந்த சூரியன் வெளிச்சத்திலிருந்து அப்படி அப்படி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காவும் நம்ம பார்ப்போமே. மத்த விஷயங்களும் அது உள்ள இருக்கு. அது ஒண்ணுங்களா. இரண்டாவது, இப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் வச்சிருக்கோம்? ஆல்வேஸ் நான் வந்து எதுவும் ஒரு விஷயம் செய்யும் போது ஸ்டாட்டிஸ்டிக்க பார்ப்பேன். இந்த 5 வருடம் அல்லது ஒரு 10 வருடத்துல வச்சுக்கோங்களேன், இந்த டிவேட் கல்வி இந்தியர் மாணவர்கள் எத்தனை பேரு இந்த எஸ்கேஎம் தானே இதை சொல்றாங்க, இது சிஜில் டிப்ளோமா கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக் பொதுவான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். ஏன்னா அது ஒண்ணுங்களா. ரெண்டாவது வந்து எந்த துறையில முக்கியமான துறை இது நாட்டு வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தேவை, பேக்போன் சொல்லுவோங்களே. இப்ப முதல்ல சொன்னேன், சஸ்டைனபிள் எனர்ஜி, சோலார் டெக்னாலஜி, ஆயில் அண்ட் கேஸ், செம்பரை அடிப்படுத்து. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம உலகத்துல டாப்
ஒண்ணு இந்த palm oil upstream downstream, இன்னொன்னு வந்து டிம்பர் கயுபலா பர்னிச்சர், அது பர்னிச்சர் டவுன்ஸ்ட்ரீம். ஸோ இதுதாங்க எக்கானமி டிரைவர்ஸ் சொல்லுவோம். அப்கோர்ஸ் அடுத்தது வந்து இஎன்இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். இது ஒரு 22% நம்ம டோட்டல் ஜிடிபி கொடுக்குது. ஓகே, அது சம் பேக்ரவுண்ட் இன்ஃபோ. ஸோ நம்ம மாணவர்கள் சரியான தேர்வு பண்ணி இந்த ஹை இம்பாக்ட் இண்டஸ்ட்ரி உள்ள இருக்காங்களா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கும் நம்மளுக்கு வேணும். அப்பதாங்க நம்ம அவங்கள கரெக்டா பக் பண்ண முடியும். பக்லாம் அந்த நம்ம மக்களை கரெக்டான வழிக்கு கொண்டு போக முடியும். கரெக்டான தொழிற்கல்வி அவங்கள தேர்வு செய்ய சொல்லி அவங்கள தயார் பண்ணி இந்த மாதிரி அப்பதான் நம்ம அந்த மெயின் ஸ்ட்ரீம் எக்கானமில நம்ம நிற்போம். சோ இது ஒரு ரொம்ப ஹெவியான கேள்வின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பதில் சொல்ல வேணாம் கிருஷ்ணன். எனக்கு என்னமோ அந்த மாதிரிதான் தோன்றுது. நம்மளுக்கு எப்போதும் ரெக்கார்ட் இல்ல. இப்ப காலேஜ் கம்யூனிட்டி, நான் ஒரு 4-5 சின்ன டவுனுக்கு போனேன்னா அண்டர் கோட்டா மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் கம்யூனிட்டி அண்டர் கோட்டாவா இருக்கு. அப்ப அந்த பங்காரா கிட்ட நம்ம பேசணுமா, அவர் சொல்லுவாரு இந்தியர் மாணவரோட எண்ணிக்கை ரொம்ப மோசமா இருக்கு. சோ எப்படி நம்ம இந்தியன் மாணவரை நேஷன் வைட் மொபிலைஸ் பண்ணி அவங்கள இந்த ட்ரெக் கொண்டு போனாதான் நம்மளோட நேஷனல் இண்டெக்ஸ்னு இருக்கு பாருங்க, எடுகேஷனுக்கு இந்தியன் அந்த நேஷனல் இண்டெக்ஸ் இத்தனை சதவீதம் இந்தியர்கள் பட்டதாரிகளா இருக்கணும், அப்புறம் அந்த திறன் கல்வியில இருக்கணும். நம்ம அந்த நேஷனல் இண்டெக்ஸ்க்கே வரல, எல்லாமே அந்த டார்கெட்ல தான் ஓடுறோம், பாதி கூட வரல. சோ இந்த வேலையெல்லாம் யாருங்க செய்யறது கிருஷ்ணன்? ஐ டோன்ட் நோ, அது நான் டாபிக் விட்டு வெளியே போயிட்டேனான்னு தெரியல. இல்ல நீங்க கேட்டது நியாயமான கேள்வி சார். நம்ம மனசுல எல்லார் மனசுலயும் உள்ள ஆதங்கம் நம்ம இந்தியர்கள் வரணும்னு. இப்ப முதல்ல நீங்க சொன்னீங்களே சார், 10 கவர்மெண்டோட இண்டஸ்ட்ரி, டார்கெட்டட் இண்டஸ்ட்ரி, ஃபோக்கஸ் ஃபார் ஜிடிபி, எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமோட்டிவ், ஏரோஸ்பேஸ், ஹெல்த் கேர், பயோடெக்னாலஜி, ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கு சார். இதெல்லாம் அதுல அடங்கும். இப்ப நம்ம மாணவர்கள் எத்தனை பேரு இந்த ஃபீல்ட்ல கிராஜுவேட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு அந்த நம்பர் இருந்தாதான் அதுக்கு தகுந்த வேலைய ஜாயினா ஒரு கொலபரேஷனா நல்ல உள்ளங்களை வச்சு நம்ம கொண்டு போக முடியும். அந்த பாத்து அடையன்னு நான் சொல்ல வரேன். இல்லைன்னா அப்படியே பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம், பீஸ் மீல் அப்ரோச். இப்ப நீங்க ஒரு 100 பேரை சேர்க்கிறீங்க, சதாசிவம் ஒரு 100 பேரை பேராக்களை சேர்ப்பாரு, எல்லாம் வந்து துண்டு துண்டா அங்கங்க நிக்குது பாருங்க. இதை யாரு வழி நடத்தி வந்தா நம்ம இன்னும் நல்லா இந்த பயனை மக்கள் அடையணும். இல்லைன்னா ஒரு such a big loss to the Indian community. உண்மை சார். ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, மெட்ரிகுலேஷன் போயிருவாங்க. அவர் பேசினாரு டாக்டர், அவங்க வேற ட்ராக். இந்த மத்த மாணவர், ஏன்னா நீங்க எஸ்பிஎம் பாத்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர் ரேட்டு ஜஸ்ட் மியர்லி கெட்டிங் கிரெடிட், நீங்க பாருங்களேன், 3 கிரெடிட் எடுத்தவங்க அந்த நம்பர் தான் ஆக அதிகம் இருக்கும். அதுல வேற ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் வேற பரீட்சைக்கே போக மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க. இது வந்து நாட் அ குட் இண்டிகேட்டர், எக்கானமி எஜுகேஷன் இண்டிகேட்டர், இதெல்லாம் வந்து நாட் குட். சோ அப்படி என்னோட வியூ இருக்கு. நன்றி, நான் அதுக்கு மேல பேசல, மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. வெரி குட் சார். நீங்க சொன்னது வந்து உண்மையிலேயே நல்ல அதாவது சமுதாய முன்னேற்றத்துக்காக உள்ள ஆதங்கம். நம்மலாம் வந்து அந்த இடத்துல இருந்து வந்ததுனால அந்த ஆதங்கத்தோட நம்ம சொல்றோம். ஆனா பாருங்க சார், இது ஒரு நல்ல இது. ஐயா திரு ரேகோ சார் வந்து ரொம்ப போட்டாரு. இப்ப பிள்ளைங்க வந்து யூபிடிவே இந்த வருஷம் 2 சிஸ்டம் இருக்கு சார். ஒன்னு யூபியு, ஒன்னு யூபிடிவே. இந்த திறன் கல்வி தான் யூபிடிவேல போவாங்க. ஆனா இங்க பாருங்க, இன்னைக்கு வந்தவங்க நம்ம 25 பேர் தான் இருக்கோம். எத்தனையோ ஆசிரியர் இருக்காங்க, எத்தனையோ சமூக ஆர்வலர் இருக்காங்க அப்படின்னு. சோ இன்னைக்கு நீங்க கேக்குறீங்களே இந்த டாட்டாலாம் இருக்கானே சார், இந்த டாட்டாலாம் எடுக்கணும்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா இருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்யணும் சார். இன்னைக்கு நம்ம வந்து சார், நீங்க ஒத்துக்கணும் சார், இன்னைக்கு நான் ஜோஹர்ல இருந்து ஈப்போக்கு வந்து நான் ஈப்போல உட்காந்து ஒரு வீட்டுல உட்காந்து இந்த ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நானும் பிணையங்கள்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா சார் இன்னொன்னு கிருஷ்ணா இருங்க, நானு சில
கரிக்குலம் டெவலப் பண்ணேன். இந்த டெக்னிக்கல் கோர்ஸ்க்கு நான் கொஞ்சம் கரிக்குலம்லாம் ஸ்ட்ரக்சர்டா டெவலப் பண்ணுவேன். அந்த பேட்டர்ன்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்ப இந்த காலேஜ் கம்யூனிட்டி ரம்பாவுல இருக்கு, சுங்கைசிப்பூர்ல இருக்கு, அந்த மாதிரி யாராவது நீங்க சொன்னீங்களா 136 இருக்குன்னு, அதே மாதிரி ADCTC அங்கேயும் நான் வந்து பல வேலையெல்லாம் ஒரு காலத்துல செஞ்சேன். ஒரு காலத்துல நான் கேட்பேன், உங்க மாணவர்கள் இந்த துறையில படிச்சாங்க, இந்த பல துறையில ஒரு 10 துறை இருக்குன்னு வச்சுங்களேன், படிக்கிறாங்க. அவங்க அதே துறையை தேடி வேலைக்கு சேர்ந்தாங்களா? அந்த ரெக்கார்டை கொடுங்கன்னா யாருக்கிட்டையும் இல்ல கிருஷ்ணன். சோ அங்க ஒரு பெரிய கேப் இருக்கு. ரொம்ப பேரு அந்த தொழில் கல்வியை படிச்சுட்டு அந்த வேலை செய்யாம, என் ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட பிள்ளைங்க சில ஸ்பெஷல் ஸ்கில் படிச்சுட்டு ஒயரிங், வெல்டிங்னு லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ரொம்ப இருக்கு. ஒரு 50% மேட்ச் பண்ணல. சோ அங்கேயும் நம்ம கோட்டை விடுறோம். ஓகே, போதும், நான் பேசினது போதும். யூ கன்சிடர் ஆல் திஸ். நீங்க என்ன இந்த துறையில இருக்கீங்க, I want to highlight பாருங்க. சரி, இல்ல I'm done. இது ஒரு நல்ல சார், நீங்க கேட்டது ஒரு நல்ல இன்டெலெக்சுவல் கொஸ்டின். ஆனா இப்ப என்ன செய்யணும், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசாங்கத்திட்ட எது மானியம் கிடைக்குமா, ஒரு ஃபவுண்டேஷன் செய்ய முடியுமா, அதுன்னு ஒரு உதாரணம் சார். வித் எவ்ரிஒன்ஸ் பெர்மிஷன் ஒரே ஒரு ஸ்லைட பிரசன்ட் பண்றேன், நீங்க பாருங்க சார். ஒரு சின்ன பிரசன்டேஷன் தான், கொஞ்ச நேரம். பாருங்க சார் இந்த ஸ்லைட. சார் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. ஓகே. இதான் சார். சார் இது கொஞ்சம் கேட்கறதுக்கு சென்சிட்டிவா இருக்கும். இது வெப்சைட்ல உள்ளது. நீங்க போய் கூட பார்க்கலாம் சார். ஸ்டாட்டிஸ்டிக் பிளாஜா ஒரங் அஸ்லி, நல்லா பாருங்க சார். ஒரங் அஸ்லி di ILKBS இன்ஸ்டிடியூட் லத்தியான் கெமாஹிரான் பெலியட் அண்ட் சுக்கான். அவங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி சரமான கேள்வி. பாருங்க, ஐகேபிஎன்ல எத்தனை பேர், என்ன ஆட்டோமோட்டிவ், என்ன டிபார்ட்மெண்ட், எத்தனை பிள்ளைங்க வராங்க அஸ்லி படிக்குதுன்னு அரசாங்கம் டார்கெட் எடுக்குது சார். எடுத்துட்டு அவங்க அரசாங்கம் ஒரு வேலையை பண்றாங்க. ஆனா நம்ம இந்தியர்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ILP-ல படிக்குது, எத்தனை பிள்ளைங்க பாலிடெக்னிக்ல படிக்குது, எத்தனை பிள்ளைங்க காலேஜ் கம்யூனிட்டில படிக்குதுன்றதே நமக்கு தெரியல சார். சோ நம்ம எல்லாம் இப்ப மெட்ரிகுலேஷன் சண்டை போடுறோமே ஒழிய டிபெட் எடுகேஷனை நம்ம சண்டை போடுறது இல்ல, கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அது வந்து செகண்ட் கிளாஸ் மாதிரி இப்ப நம்ம வச்சிருக்கோம். ஆனா அதுதான் உண்மையிலேயே வேலை வாய்ப்புக்கு அருமையானது. நீங்க கேட்கிற கேள்வி எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம செய்யறதெல்லாம் நம்ம சொந்த செலவு செய்யறோம். இப்ப நான் ஜோர்ல இருந்து இப்போ வரேன்னா என் சொந்த காசு. பட் எவ்வளவு நாளைக்கு அதை செய்ய முடியும் சார்? நமக்கு குடும்பம் இருக்கு சார். ஒரு முறை மேலே ஏறி கீழே இறங்கணுமா ஒரு 1000 வண்டி செலவாகும். ஸோ அதோட அப்புறம் நம்மளும் கொஞ்சம் அழுத்து போயிடுவோம், கொஞ்சம் குறைச்சிக்குவோம், அப்படியே மெதுவா குறைச்சிருவோம். இந்த மாதிரி மனம் உள்ளவங்க ரொம்ப பேர் இருக்காங்க சார். அப்ப இதை வந்து ஒரு அரசியலாக்கி ஒரு அரசாங்கம் முயற்சி எடுக்கணும் சார். நம்ம தலைவர்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குரல் கொடுத்தோமா ஏதாவது செய்யலாம் சார். அதுக்காக நான் அரசாங்கம் ப்ரெஷர் பண்ணுங்கன்னு சொல்லல. ஒரு இன்டெலெக்சுவலா எங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்து, ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்து, நம்ம பிள்ளைங்க டிபெட்ல எவ்வளவு போகுது, இது அந்த இனம் செய்யறாங்க சார். தேசிய இனத்துக்கு ஒரு டிபெட்க்கு பங்சான் போட்டு செய்யறாங்க. சரி சார். ஓகே, சரி. கிருஷ்ணன், இது நம்மளுடைய தலைவர்கள் பார்வைக்கு போயிடுச்சா? இருக்கு சார், எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் கண்டு காணாமல் இருப்பது வேதனைக்குரியது சார். ரொம்ப வேணாம் சார். சார் மிஸ்டர் சதாசிவம் சாருக்கு தெரியும் இப்போல நம்ம என்ன செஞ்சோன்னு. 1500 மாணவர்களுக்கு மேல ஒன்று சேர்ந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம டிபெட் பத்தி காட்டணும். கடைசியில என்ன ஆனிச்சு சார்? அரசாங்க மானியம் எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்க சொந்தமா தானே தேடுறோம். அதான் சார், அந்த நிகழ்வுக்கு வந்து நீங்க என்ன அழைச்சிருந்தீங்க, சிறப்பு வருகாலராக பேச்சாளராக கொடுத்துருந்தீங்க. நான் வந்து பார்த்தேன், பிரமிச்சு போனேன். ஒரே நேரத்துல ஒரு 1500 மாணவர்கள் அந்த நேரத்துல வந்து இருக்கிறத பார்க்க ரொம்ப பிரமிப்பு. அதாவது அடுத்த தலைமுறை இவங்க கிட்ட வந்து உருவாக்கப்படுகிற அந்த முயற்சி இருக்க ஒரு அபாரம். நாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய இந்திய மாணவர்கள் வந்து நீங்க வேலை வாய்ப்புன்னு வரும்போது தொழில்நுட்ப பக்கமும் வாங்கன்னு சொல்றோம். ஏன்னா தொழில்நுட்பம் நம் நாடு மட்டும் இல்லை, நிறைய மற்ற உலக ரீதியா பார்க்க நம்ம நாடும் அங்கீகரிக்கப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியா வாங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்றோம். ஆனா போதுமான அந்த சுயமா வரணுன்ற எண்ணம் அவங்க வந்தாதான் அவங்களால வர முடியும்.
இப்ப நீங்க மிஸ்டர் கிருஷ்ணசாமி, உங்களுடைய பார்வையில நீங்க எடுத்து நடத்துற அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். அதாவது அடுத்த தலைமுறை மாற்றம் வேணும்னு நீங்க செய்யற எஃபர்ட் இருக்க, அது ஒரு அபாரம், உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஆனா அதுல மாற்றம் வரணும்னு என்னை போல் பலர் இந்த புலனத்தில் இருக்கிறவங்களும் மற்றவர்கள் அதை பகிர்ந்து மாணவர்கள் வழித்தறி மாதிரி போறதே வந்து இந்த பொம்பாய் பிறகுதான். பொம்பாய் பிறகு இந்த நாட்டோட இப்போ கிரைம் இன்க்ரீஸ் பண்ணதுன்னா அது ஒரு காரணம் வந்து அடிப்படை கல்வி. அதனால தான் வந்து அன்னைக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்த போதிலும் உங்க சேவை தொடரணும் சார் கிருஷ்ணசாமி. உங்க அன்பு, உங்களுடைய சேவை தொடரணும். சர்ச்சில் பார்க்கணும்னா குமரகுரு வந்து ரொம்ப பலமான கேள்வி கேட்டார். அவர் எப்பயுமே வந்து ஃபேக்ட்ஸ் ஃபைண்டிங் ரொம்ப செய்வார். எத்தனை சதவீதம், அது புள்ளி விபரம். அதாவது யூனிவர்சிட்டிக்கு போயின்னா அவங்களோட சம்பள உயர்வு கூடும். அதனால தான் வந்து அவங்க டிவி கல்விக்கு போய் சில சமயம் வேலைக்கு போயிட்டு சொந்தமாக படிப்பாங்க. பல மாணவர்கள் சொந்தமாக படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் சிங்கப்பூரில் போய் சாதாரண வேலை செஞ்சவங்க படித்து டிகிரி டிப்ளமோ எடுத்த பிறகு அவங்களுக்கு சம்பளம் உயர்வு மாறிடுச்சு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனால் எல்லாரும் அனுமதி வரணும். அந்த ஊக்குவிப்போட வந்தாங்கன்னா அவரோட வாழ்வு மலரும், இந்திய சமுதாயத்தும் ஒரு மாற்றம். வாய்ப்பு கொடுத்து நன்றி சார். நன்றி. ஒண்ணு சொல்லிடுறேன். இது ஐயா திரு பாருங்க, இப்ப நான் போன வருடத்துல சில புகாவாய் தக்பீர் புட்ராஜா கிட்ட ட்ரை பண்றேன். நான் என்ன நினைச்சேன்னா, ஏராளம் இந்தியன் மாணவர்கள் SKM level 2 எடுத்திருக்காங்க. ஏராளம் வச்சுட்டு வேலை செய்யறாங்க. இன்னொரு கேட்டகரி SKM level 3. நான் என்ன நினைச்சேன்னா, கவர்மெண்ட் ஏராளம் சலுகை நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு கொடுக்க திட்டம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அப்ப இந்த லெவல் 2 லெவல் 3யும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சுங்க. we make him level 4 or level 5 and award them டிப்ளமா. அவங்களோட வேலை கரியவே ஷிஃப்ட் பண்ணிடும். இதெல்லாம் செய்ய ஆள் இல்லை. நான் எஜுகேஷனிஸ்ட் இல்லைங்க, ஐம் இண்டஸ்ட்ரி காய், உங்க மாதிரிதான். சோ எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ல. இவ்வளோ ஸ்லோப்பி, இவ்வளோ கேப் இருக்க இந்த டிபேட்ல அப்படின்ட்டு. ஐயோ சரிங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். குமரகுரு சார், ஹலோ சொல்லுங்க. நான் இங்கதான் நிக்கிறேன். எனக்கு புரியுது. நீங்க பேசுறதெல்லாம் எங்களால விலகி கொள்ள கூட முடியல. ஆமா. ஓ சரிங்களா. அதனால அந்தந்த துறையை சார்ந்தவர்களால என்னென்ன செய்ய முடியுமோ நிச்சயமா செய்யணும் சமுதாயத்துக்கு. என்னால நீங்க சொல்றது விளங்கிக்கவே எனக்கு சிரமமா இருக்கு. ஏன்னா கல்வி ரீதியான வேலை வாய்ப்புகளை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்க. முதல்ல திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவரை நமக்கு அறிமுகப்படுத்திய சதா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தான் சொல்ல முடிகிறது. ஜோஹர்பார்ல இருந்து பேசிய நம்முடைய டாக்டர் பரம் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. பாருங்களேன், சிந்திங்களேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாருங்கள். தமிழ்நாட்டில இருந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் வருகிறார் அடுத்த மாதம். மலேசியா முழுவதும் 10 இடங்களில் நாம் கூட்டம் நடத்துகிறோம். அது என்னால் ஆகக்கூடிய விஷயம் நான் செய்கிறேன். அதே போல இங்க இருக்கிற நீங்கள் உங்களால் என்ன ஆக முடியுமோ ஏதாவது செய்யுங்கள் என்றுதான் நான் கேட்பேன். ஆகவே நம்ம குமரகுரு சார் அவர்கள் நினைப்பதெல்லாம் இந்த கல்வி நிலையிலே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்வதோடு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். உள்ளபடியே நம்முடைய கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் சொன்ன பொழுது டிபெட் எனக்கும் தெரியாது, என்ன வாட் இஸ் டிபெட் தெரியாது. அவட பேசின பிற்பாடு இப்படி ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு பையன் போயிட்டு கப்பல்ல வேலை செஞ்சானா, இன்ஜினியரா இருந்து அது நட்டுலாம் பூட்டுறான் காட்டுறான் தெரியுமா, அவனுக்கு 20 ஆண்டு சம்பாதிக்க முடியும்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா இப்ப நம்ம கூட இருக்கிற பல பேர் 5000 10,000 சம்பாதிக்காதவங்க இருக்கிறாங்க பாருங்க. ஆகவே நம்மளை விட்டுருவோம், மூத்தவர்கள் முதியவர்கள். ஆனால் குடும்பத்துல இளைஞர்கள் மாணவர்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நாம் கொடுக்கலாமே. அதற்குத்தான் இந்த இன்றைய ஞாயிறு பேச்சு நாம் செலவிட்டோம். என்றாலும் கூட ஞாயிறு பேச்சுடைய ஒரே நோக்கம் தனி மனித முன்னேற்றத்துக்காக, வணிகத்திலே வெற்றி பெறுவதற்கு மனோபாவங்கள், இதை பற்றி தான் நாம் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம். ஆனால் இதுவும் மிக சிறந்த ஒரு
செய்தியாக இருக்கிறது. ஆகவே இது போன்ற நல்ல செய்திகளை சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்னம் சிவகாசி நவனி வந்திருக்கிறார், அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மலையா சிறப்புன ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். டாக்டர். மிஸ்டர் கிருஷ்ணசாமி கிட்ட பேசணும். மிஸ்டர் கிருஷ்ணசாமி 3 வருஷம் இன்னைக்கு எனக்கு தெரியும். இந்த டிபெட் கோர்ஸ் அவர்கிட்ட ரொம்ப நான் இதை பத்தி பேசினேன். இவரு கடவுள் போல் வந்து இந்த டிபெட்டே இந்த மலேசியா த்ரூ அவுட் மலேசியா அவர் அட்வர்டைஸ் பண்ண. என்னோட ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சேன்னா, SPM students, Indian students, 10,000 are dropping from SPM. 10,000, no? Not 10,000 is the other figure. சொன்னாங்க யாரு total students 10,000, யாரு எக்ஸாம் எழுதுன அது different. SPM fail பண்ண students 10,000 students. இது 2-3 years முன்னே அவர்கிட்ட நான் பேசினதெல்லாம். இப்போ என்னன்னா, நான் சொந்தமா ஆராய்ச்சி பண்ணேன். எத்தனையோ ஃபேமிலிஸ்ல எல்லாம் இந்த டிபெட் பத்தி அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றதுன்னா, என்னோட சஜஷன் டு மிஸ்டர் கிருஷ்ணா, மேபி Form 3 தமிழ் ஸ்கூல்ஸ் அதுல இருந்து ஆரம்பிச்சுட்டா Form 5 ஃபெயில் ஆன பிற்பாடு தான் அவங்களுக்கு பாக்குறாங்க என்ன சேருதுன்னு. என்ன ஸோ Form 3ல இருந்து ஆரம்பிக்கணும். Form 3, Form 4, Form 5 அவங்க வரத்துக்குள்ள அவங்க தெரிஞ்சு ஃபெயில் ஆன டிபெட் இருக்குன்னு. I have surveyed கேளுக்கு வந்தா seen the children, I go and talk to them. என்ன வேலை செய்ய போறேன்னா, டிபெட்னா என்ன தெரியுமான்னு கேட்டேன், தெரியாது. அப்படி இருக்கிறான். ஸோ the knowledge is not reaching the students. Somehow other கோயில் இருக்கு, என்ன ஹிந்து சங்கம் இருக்கு, இதெல்லாம் அங்கிருந்து வரணும். இல்லாட்டி அந்த we are not marketing the product. That's what I'm saying. You know? And I salute Mr. Krishnasamy. You're doing a great job. We need more. Thank you. Thank you. ஒரு ஸ்பார்க் கிருஷ்ணன், நீங்க ஒரு ஸ்பார்க் இன்னைக்கு உருவாக்கி இருக்கீங்க நம்ம பிளாட்ஃபார்ம்ல. நன்றி டாக்டர். நன்றி 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 நன்றி. அங்கெல்லாம் நம்மளுடைய மணி 7 கடந்து விட்டது. 6ல இருந்து 7 மணி வரைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சி. ஆகையால் நம்ம நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன் இன்றைய பேச்சாளர் நமது உயர் திரு கிருஷ்ணன் சாமி அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, இன்றைய பேச்சாளர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடவுளோட ஆசீர்வாதத்தால நம்ம மாணவர்களுக்கு உதவி செய்யும். சிறப்பு சிறப்பு. நீங்க சொன்ன விஷயம் பெரிய தகவல். ஆனா ரேகோராஸ் சொன்னது மாதிரி இத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, இப்ப அத புரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு விஷயம் தான். சற்று முன் ரேகோராஸ் சொல்கின்ற பொழுது இளைஞர்கள் இளம் வயசுலயே திவால் ஆகுறாங்க, பெங்க்ராப்சி ஆகுறாங்க. அதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா, இது ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. ஒரு கவர்ச்சியின் காரணமாக, பிகாஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்ட்ல தான் அதிகமான இளைஞர்கள் திவால் ஆகுறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பெண்ட் பண்றதுல ஒரு கண்ட்ரோல் இல்லாம பண்ணதாலதான் இந்த மாதிரி ஒரு கோளாறுலாம் ஏற்படுது. அதனால இப்ப கிரெடிட் கார்டு ரொம்ப இலவா கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப இலவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்டிஷன் எல்லாம் இப்ப இல்லாததாலதான் இந்த சிக்கல். அதனால சற்று முன் நம்ம இன்றைய பேச்சாளர் பேசுகின்ற பொழுது, நம்ம சில பயிற்சிகள் அரசாங்கமே நம்மளுக்கு ஊக்குவித்து, அரசாங்கமே இலவயமாக கொடுத்து, நம்மளுக்கு மாத அலவன்ஸும் கொடுத்து கற்றுக் கொடுக்குது. அதெல்லாம் நம்ம கண்ணை அகலமா திறந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றோம். இதே கோர்ஸை நம்ம பிரைவேட் படிச்சா, அது சொன்னாரு 35,000 - 40,000 வெள்ளி வரைக்கும் செலவாகணும். ஆகையால இன்றைய தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு, அற்புதமான பேச்சாளர், அற்புதமான தகவல். ஆகையால இன்றைய பேச்சு ஒரு பயனுள்ள பேச்சாக அமைந்தது அனைவருக்கும். அடுத்த வாரம் அடுத்த பேச்சாளர், அடுத்த ஒரு தலைப்புல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வோம். இங்கு வந்திருக்க அனைவரையும் வாழ்த்து கூறி தன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.